உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. எது அண்ணா வந்தாங்க இன்னைக்கு ஒரு புட்டி அண்ணே எப்படி வந்த? எனக்கு தெரியும் என்னை விட்டு நீங்கள் வீடியோ பண்ணிடுவீங்க. நான் தான் இங்கேயே பாய போட்டு படுத்துட்டேன். உன்னதான் மெரிச்சு தந்தேனா? ஆமாம், அதை விடுங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த iPhone 17 Pro Max 17 Pro Max உடைய கேஸ் அதே ப்ளூ கலர்ல இருந்தா எப்படி இருக்கும், இல்ல அந்த கேஸ் போடாம இந்த கலர் நம்ம வெளியில சில்வர் இந்த கிளியர் கேஸ் ஆகிட்டு அதை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக இது மூணுத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் மும்பைல இருந்து. எங்க அந்த புது போனை காணோம்? மறந்துட்டேன். இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும். பேசிக்கலாம். அது இல்லைண்ணே, பாத்தீங்களா? டேய், ப்ரோ மேக்ஸ் வாங்கினதுக்கு இந்த கவர் தான்டா கொடுத்தான். எங்கன்னு போறீங்க? எல்லாரும் எதிர்பார்த்த யாருண்ணே? என்னடா இவ்வளோ இருக்குது பாக்ஸ்ல? பரவாயில்லடா, ஆடியன்ஸ்க்காக 10 மாசம் சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் விட்டுட்டியா? ஏது கார்டே உங்க கார்டு தான். எங்க கார்டு கொடு. இப்பதான் அரியன் வாங்கிட்டு போயிருக்காரு. உங்ககிட்ட இருந்து கார்டை காப்பாத்திருப்பான், எனக்கு தெரியும். அவனுக்கு கார்டு கொடுறா தம்பி. என்னடா உண்மையாவே மக்கள் எதிர்பார்த்த போனை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி நம்புவேன்? அதுவும் கிரீன் கலர். என் கார்டு கொடு முதல்ல. உங்களை நம்பி கார்டு பேக்கப் கொடுத்துட்டு போனா எங்கடா கார்டு? இப்பதானே சிவா வாங்கிட்டு போயிருக்கிறான். ப்ரோவை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் ஒன்னால. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என்னாச்சு? எனக்கு எந்திரிக்க தெரியும். என்ன நம்மளுக்கு காசான முக்கியம், போன் தானே முக்கியம். பண்ணலானே. என் கார்டில் உனக்கு எதுக்கு காசு முக்கியம்? எனக்கு தான் முக்கியம். ஏதோ பரவாயில்ல, நீயாச்சும் மற்ற இடத்துல செலவு பண்ண வெறும் ஃபோனை மட்டும் வாங்கி வந்தியா? கேஸ் எல்லாம் கேட்டேன் வாங்கிட்டு போயிடலான்ட்டு. ஸ்டாக் இல்ல, அதனால சிவாகர் சொல்லிக்கிறேன் வாங்கி வந்துருவாரு. முதல்ல அவனுக்கு ஃபோனை பண்ணுறடி. என்ன கேஸ் இல்லாம உடஞ்சிருக்கா ஃபோனு? ஹலோ, அதுக்குள்ள வா. ஸோ ஃபர்ஸ்ட் சுட சுட மும்பை பிகேசி. மும்பையா? பெங்களூர் தான் ஃபர்ஸ்ட். பெங்களூரா? டேய், நம்ம ஊருக்கு ஸ்டைல் சுட சுட இதை பிரிக்கணும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ரெடி 1. ஐயோ, மொத்தமா விழுந்துருச்சு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. என்ன கீழே ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு? ஏர் ப்ரோ, ஏரோட ப்ரெஷர்ல மேலே இருக்கு. இதுதான் நான் உங்களுக்காக பார்த்து எடுத்துட்டு வந்த ப்ளூ கலர். நான் போய் மொத்தமா வாங்கிட்டு வந்த கிரீன் கலர். இல்ல, ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த கிரீன் கலர். இது என்ன கலர்னே தெரியல. இல்ல இது கோல்டு, ஏதோ கோல்டு போட்டிருந்தாங்களே. நம்ம காசை போட்டு வாங்கினாதான் கலர் கண்ணுக்கு தெரியும். லைட் கோல்டு தெரியுதுண்ணா? தெரியுதா? தெரியல. தெரியுதா? தெரியல. சரி, இப்போ மேலே இருக்கிறது மெதுவாக எடுக்கிறோம். சவுண்ட் எப்படி வருதுன்னு கேளுங்க. அப்படியே பா 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 ஒரு சவுண்ட் வரல. ஆக்சுவலாக எனக்கு எதோ டம்மியை பிடிச்ச மாதிரி இருக்கணும். மாட்டிக்கினா இது பிடிச்சா கூட ஒரு வெயிட் இருக்கு. இப்போ தெரியுதா நான் ஏன் இதை வாங்கிட்டு வந்தேன்னு? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ 3 ஃபோன்லையுமே கிட்டத்தட்ட ஒன்றே தாங்க. டைப் சி கேபிள் பிரைடட் கொடுத்துருக்குறாங்க. சிம் எஜெக்டர் பின் இதில் இருக்குது, இதில் இல்லை. இப்போவே தெரிஞ்சிருக்கும் ஏன் இதில் இல்லைன்னு. ஏரில் சிம்மே போட முடியாது, இ சிம் தான். ஏன்னா புக்லெட்டு எதுவுமே இல்லையடா. அவ்வளோதாங்க அன்பாக்சிங். மொத்தமாகவே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ 17 Pro Maxை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டிசைன் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி நல்லா இருக்குல்ல? இதை கையில் பிடி, இப்போ இதை கையில் பிடி. எது நல்லா இருக்கு? இதுதான் நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதுதான் நல்லா இருக்கு. அதுதான் நானும் சொல்ல வரேன். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நல்லா கர்வியாக உங்களுக்கு சிங்கிள் அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாகவே கையில் பிடிக்கிறதுக்கு கேஸ் இல்லாமல் இது ரொம்ப சாலிடான ஒரு ஃபீல் எனக்கு பர்டிகுலர்லி வந்துருக்கு. நல்லா இருக்குங்க. ஆனால் இது மனசாட்சி இல்லாமல் கொடுத்துருக்கீங்களா? இல்லைண்ணா, இருந்தாலும் நல்லா தானே இருக்காது. நீ வாங்க வா, உன்னை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறேன் நான். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 கலரை வந்து பார்த்துருந்தேன். ஆரஞ்சு கலர் பார்த்தி அது எப்படி இருக்குது? எனக்கு பிடிக்கல. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் பார்த்துருந்துருப்பேன் எப்படி இருக்குன்னு. வாங்கிட்டு வந்து பார்க்குற அளவுக்கு அது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி கலர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவங்க பேனர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே வெளியிலலாம் பெரிய பெரிய பேனர் வச்சுருந்தாங்க. இது வரைக்கும் தான் வச்சுருந்தாங்க. பா, இந்த கலர் தானே வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போனேன். அங்கே போய் எடுத்து பார்க்குறேன். இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி சைடில் போச்சுன்னா ஒரு சைடில் அப்படியே வெளுத்து போன ஃபேண்டா எப்படி இருக்கும், தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணால், கலரெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரசாயன கலவையெல்லாம் போட்டு மண்ணில் கொட்டி சாதத்தெல்லாம் போட்டு இது பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி வந்து தெரியும் இல்லைங்களா, டல்லாக. அந்த மாதிரி ஒரு ஃபீல் போதும். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி இருக்குதுங்க. இன்ஃபேக்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அப்படியே அது ஒரு நல்லா இல்லை. எனக்கு பர்டிகுலர்லி அது பிடிக்கல. பட் மேலே கொடுத்துருக்க அந்த கலர் சூப்பராக இருந்துச்சு. நல்ல வைப்ரண்ட்டாக செம்ம கலரு. நடுவில் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதெல்லாம் தான் அலுமினியமு. சென்டரில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸ் கலரை மட்டும் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. நார்மலாக ஃபோட்டோவில் ஸ்ட்ரைட்டாக பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்குது. நேரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. வயர்லெஸ் சார்ஜிங்காக தான் கிளாஸ். அட வயர்லெஸ் சார்ஜிங்காக தான் கொடுத்துருக்கீங்க. கலரை ஏன் மாற்றினீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலர், அந்த ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹாட்டஸ்ட் செல்லிங். எங்கேயுமே அந்த கலர் இல்லை. இப்பயும் நாங்கள் போனால் அவுட் ஆஃப் ஸ்டாக். காலையில் 2-3 பேர் வாங்கிட்டாங்க.
ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மாதத்துலேயே ஐயோ இதை ஏன்டா வாங்கணும் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க யாரும் அந்த கலர் பக்கம் போகாமல் இருப்பாங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை மாற்றிருந்தாங்கன்னா இட் வுட் பி பெட்டர். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ்லாம் தெரியுதா? இப்போ மிஸ்டர் பாலங்கிட்ட இந்த ஃபோனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் பிடி, நீங்கள் நார்மலாக எப்படி ஹோல்ட் பண்ணுவேன், அப்படி ஹோல்ட் பண்ணுவோம். ஏன்னா பின்னாடி லோகோ தேரணும். விரல் பட்டிங்களா நடு லோகோ தெரியுது. எங்கே இப்போ இது பிடி, லோகோ தெரிகிற மாதிரி பிடி பார்க்கலாம். வரையுதா? ஓகே. அதுதான் பிரச்சனை. ஸோ இந்த லோகோக்காகவே ஐஃபோன் வாங்குறவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய செக். நீங்கள் எப்படி கையில் பிடிச்சாலும் லோகோ வந்து மறைஞ்சிடும். இப்படி தான் பிடிக்கணும். கேஸ் போட்டால் மேலே வந்து இந்த கேஸ் வேலை எவ்வளோ தெரியுமா? தெரியாது. தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அவ்வளோதாங்க. இதில் பெருசாக வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி. இந்த பின்னால் சொன்னீங்களா கிளாஸ், இதில் வந்து செராமிக் சீல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, முன்னாலேயும் இருக்குது, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்குமே இருக்குது. இதை விட பெட்டராக இருக்குமா? அந்த அளவுக்கு இல்லை, இருக்குது. ஆனால் 16 Pro Max விட பெட்டராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 16 Pro Max, 17 Pro Max அண்ட் சாம்சங் கேலக்ஸி S25 Ultra மூணுத்தையுமே சைட் பை சைடு வச்சு லைட் அடிச்சு காமிக்க போகிறோம். உங்களுக்கு எது பெட்டராக இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகே. அவ்வளோதானே. இந்த டிசைனில் அப்படி இதில் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அலுமினியம் ஃப்ரேம் இதான் வந்து கொடுத்துருந்தாலுமே இந்த கேமரா மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பம்ப் இருக்கா, அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால கனெக்டிவிட்டிலாம் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும், பெட்டராக இருக்கும். அப்படி இருக்குமா அப்படின்றது நான் சொல்கிறேன். இருக்குமா அப்படின்னு அவன் சொல்கிறான். அது இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 40 வாட் சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் எப்படி தர மாட்டேங்குது, சப்போர்ட் இருக்கு. ஓகே. அப்போ ஒயர்லெஸ் சார்ஜிங் அது 30 வாட் மேக்ஸ் இருக்குங்க. பரவாயில்ல. அண்ட் கேமராவும் இந்த தடவை 3மே 48 மெகா பிக்சல். ஏன்னா டெலஃபோட்டோவும் 48 மெகா பிக்சலாக மாற்றிட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 18 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சென்டர் ஸ்டேஜ் கேமரா எல்லா ஃபோன்லையுமே. அப்போ ஸ்டேஜுக்கு சைடாக இருந்தால் ஃபோட்டோ எடுக்க முடியாதா? சீரியஸாக கேட்குறேன் ப்ரோ. நீங்கள் தான் ஆப்பிள் யூஸர், நான் ஆண்ட்ராய்டு யூஸர். எனக்கு அது என்ன தெரியாது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா இந்த செக் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, அடுத்து சொல்லு. இல்லை சொல்லு அப்படின்னு. உண்மையில பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, வெயிட்டே இல்லை. எனக்கு ஆக்சுவலாக எடுத்தோன்னா டம்மி ஃபோனை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. கல்ட்ரா கேஸடி வரமாட்டேங்குதப்பா. பென் டெஸ்ட் இவனே படிக்கணும் நடக்குது. நான் உண்மையில வரமாட்டேங்கிறேன், ஏன் தெரியும். செட்டப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணோன்னே இந்த இடத்துல சூடாக ஏற ஆரம்பிச்சிருச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சு. சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தோன்னா இன்னும் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனு கம்ப்ளீட்டாக வந்து இன்ஜினியரிங் மாவல் அப்படி இப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க. பட் விஷயம் என்னென்னா இங்கேருந்து மொத்த சர்க்யூட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தமாக மேலேயே அடைச்சிட்டாங்க. இந்த கேமரா பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே அடைச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்லிம்மை வச்சு தான் இருக்கிறதுலே ஸ்லிம்மஸ்ட் ஐஃபோன் இதுன்னு கதை விட்டுருக்காங்க. ஆனால் இந்த கேமரா பம்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த 17 Pro Max அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதோட பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைட் பை சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். டைட்டானியம் அதனால பில் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு வளர்ச்சிலாம் போட்டிருந்தாங்க. நல்லா பயங்கரமாலாம் வளைச்சாங்க. இன்னும் ஜெரிடிக்ஸ் அண்ணன் எப்படி பண்ணுறாங்க இல்லை உடையில. அப்போ ஓகே, சந்தோஷம். இந்த தடவை சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி செக் பண்ணிடுவோம். இவ்வளோ மெதுவாக நீ பேசும்போதே எனக்கு புரியுது. சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தானே கேட்கணும். அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஓரத்தில் கொண்டு போய் கொடுத்து வச்சிருக்காங்க டைப் சியை. அதுவும் எதுக்குன்னு தெரில. இல்லை உள்ள ஏதாவது இன்ஜினியரிங் எதுவும் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. என்ன தெரில. கீழே USB 2.0 போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 1,20,000 இதெல்லாம் தேவையா? இப்போ சொல்ல மாட்டேன் ஃபாஸ்ட் சார்ஜிங். சார்ஜிங் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அதான் சொன்னேன். சார்ஜிங் எவ்வளோ இருக்குது? 25 or 30 அவ்வளோதான். அதெல்லாம் மிஞ்சி போனேன். ஆனால் என்னென்னா பேசும்போது இதில் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ஆல் டே பேட்டரின்றாங்களா, ஆல் டேலாம் வராது. தனியாக இந்த ஒரு பேட்டரி பேக் அவங்களே விற்கிறாங்க. இது கொஞ்சம் இல்லை, ஃபோனை விட இது திக்காக தான் இருக்குது. அதை பின்னாடி ஒட்டிட்டிங்கன்னா இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேட்டரி லைஃப் நல்லா வரும். இதுதான் போடணும்னு அவசியம் கிடையாது மக்களே. நம்மக்கிட்ட மற்றதும் இருக்குது. பட் என்னென்னா இவங்க இந்த டிசைன்லேயே சேர்ந்து ஒட்டி இப்படி தனியாக தெரியாத மாதிரி வச்சுருக்கிறதுனால அது. ஆனால் இதை போட்டு நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை இதையே வாங்கிட்டு போயிடலாமே. ஆமாம், அதுவும் இதோட அது சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ என்னாச்சுன்னு தெரில. இந்த வாட்டி மிஸ்டர் போல வந்து ஃபுல்லாக அப்ரூவராக மாறிட்டு இருக்காரு. இல்லை, நமக்கு வாய்ப்பு இருங்க. முதல்ல இதை பற்றி பேசி முடிங்க. ஆனால் ப்ராசஸர் வந்து ப்ரோ மேக்ஸில் இருக்கிற அதே ப்ராசஸர் தான். இதுலேயே என்ன இருக்குதுன்னு சொல்ல. அதில் வந்து A19 Pro இருக்குது. சரி, இதுலேயும் வந்து A19 Pro ப்ராசஸரே அதில் கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ நல்லவங்க நீங்கள். இல்லை, கொஞ்சம் ஒரே ஒரு கோரை மட்டும் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், இந்த ஃபோன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தேவையா? தெரில, இந்த சும்மாவே சூடாகுது. என்ன வேணாலும் தெரில. அதாவது இதோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஸ்லிம்மாக ஒரு ஃபோனை கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அதை கரெக்டாக அதிகமான விலைக்கு வாங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்லிம்னு மட்டும் சொன்னால் வாங்குவாங்களான்னா வாங்க மாட்டாங்க. 17 இருக்கிற ப்ராசஸர் கொடுத்தாங்கன்னா வாங்குவாங்கன்னா கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க. அப்போ எப்படா ஏமாத்துறதுன்னு யோசிச்சிருப்பாங்க. நம்ம ப்ரோ ப்ராசஸரே அதில் கொடுக்குறோன்ற பேரில் கொடுக்கலாம். ஆனால் ஒரு கோரை மட்டும் தூக்கிடலாம். பேருக்கு மட்டும் பவர்ஃபுல் ப்ராசஸர். ஆனால் அந்தளவுக்கு பவர் இருந்ததுன்னு என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குண்ணே. அவ்வளோலாம் இருக்காது. ஐஃபோன் ஏரை விட
17 வந்து ஐஃபோன் 17 வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுது. ஓகே, அதனால தான் தனியாக வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லிம்னஸ்லேயே உங்களுக்கு சைடில் ஃபிசிக்கல் ஓரியோலாம் பார்க்கும்போது பவர் பட்டனாக இருக்கட்டும், அதுக்கு கீழே யாருமே யூஸ் பண்ணாத அந்த பள்ளத்தாக்கில் இருக்கிற அந்த ஒரு பட்டனாக இருக்கட்டும், அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு யூஸ் ஆகாத ஆக்ஷன் பட்டனாக இருக்கட்டும், அதுக்கு கீழே வால்யூம் ராக்கெட் கீஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரியே வச்சுருக்காங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பவர் பட்டன் மற்ற எல்லா பட்டனும் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இந்த பட்டன் மட்டும் நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா தானே இருக்குது. அது கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அழகா. இந்த ஃபோனில் எப்போ யூஸ் பண்ணீங்க? வாங்க நினைக்க பண்ணது அவ்வளோதான். இது இப்போ தான் பண்ணுவோம், அதுக்கு மேலே பண்ண மாட்டோம். ஆனால் முக்கியமான விஷயம் இதில் வந்து C1X சிப் கொடுத்துருக்குறாங்க. சரி. அப்புறம் வந்து N1 சிப் கொடுத்துருக்குறாங்க. சரி. இது C1X வந்து செல்லுலாருக்கு நெட்வொர்க்குக்கு, இது வந்து கனெக்டிவிட்டி சிப் N1ங்கிறது. ஸோ ரெண்டுமே இதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். வேறு லெவலெலாம் இருக்காது. எஃபிஷியன்சி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கிறதுனால பேட்டரி கொஞ்சம் பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இதில் பேட்டரி கம்மி, அதனால் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ண முடியுமான்றதை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா தம்பி இவ்வளோ பேசினேன், இதுலேயும் ப்ரொமோஷன் டிஸ்பிளேவா? ப்ரொமோஷன் டிஸ்பிளே. அது சார் இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்ல. கேமரா பற்றி சொல்லு கொஞ்சம். கேமரா வந்து ஒரே ஒரு கேமரா, 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் கேமரா. எனக்கு தெரிஞ்சு அதுவும் கொடுக்காம விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இல்லை, அது உள்ள இன்னும் நிறைய ஏதோ பண்ணியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில்டாக டெஸ்டிங்கில் பார்த்துக்கலாம். செல்ஃபி இதுலேயும் செல்ஃபி அதுலேயும் 18 மெகா பிக்சல். அவ்வளோதான், கொடுங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு தெளிவாக பேசி. இல்லை, ஆக்சுவலி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நானும் வந்து நம்ம டம்மிஸ் எல்லாம் வாங்கி பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. பட் நான் எல்லா ஃபோன் இந்த ஃபோனோட எல்லா கலரையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்களா, டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஃபோன் பரவாயில்லையே, ஸ்லிம்மாக நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ப்ரைஸ் 1,20,000 சொல்லும் போது தான் நல்லா இல்லைன்னு தோணுச்சு. இதே ஒரு 60,000, 70,000, 80,000 கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குமே, நல்லா இருக்காது. ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு நல்லா இருக்கும். ஆனால் நல்லா 60,000 இந்த ப்ராசஸரே இதில் கொடுத்து இதே வேலை வச்சுருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். 1,20,000 நல்லா இல்லை. ஆனால் இதுலேயும் 1 TB வேரியன்ட் கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு தெரியல. அது அப்படி இதில் 2 TB இருக்கிறது ஒரு நியாயம் இருக்குது. இதுலேயும் 1 TB இருந்துச்சு. நாங்கள் வீடியோலாம் எடுப்போம், மாற்றி ப்ரோக்ரஸ் அது இதெல்லாம் எடுக்கும்போது ஃபைல் சைஸ் பயங்கரமாக வரும். அப்போ ஓகே, இது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இது? ஆனால் நல்லா இருக்குண்ணே. லேப்டாப் வித்துட்டு காசு கொடுத்து வாங்குவியா? இல்லை, சும்மா கொடுங்க, வேணா யூஸ் பண்ணிக்கிறேன். அது முடியாது. அடுத்ததாக இந்த வருஷம் வந்ததுலேயே கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஃபோன் தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. நான் இந்த ஃபோனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தது. ஏன்னா ஜென்ரலி இந்த பேஸ் வேரியண்ட் இந்த 16, 15 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஐஃபோன் வாங்கணும்னு உள்ளே வரவங்களுக்கு இதுதான்டா ஆப்ஷனே, வேறு வழியே இல்லைன்னு சொல்லி வாங்குறதுக்கு தான் அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் பெஸ்ட் செல்லிங்லாம் போடும்போது கூட இது லிஸ்ட்டில் இருந்துச்சு அந்த பேஸ் சீரிஸ். பட் இந்த வாட்டி இது நம்பர் 1 பொசிஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் கணிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் ஒரு சூப்பரான ஃபோன், பேஸ் மாடலில் நல்ல அப்கிரேட் கொடுத்துருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண வேண்டிய விஷயத்தை இப்போ பண்ணிட்டு இவ்வளோ பேசுறீங்க. சரி பரவாயில்ல, பேச்சு கொண்டு வந்தீங்களா அப்படின்னு நான் சொல்லாமே தவிர, ஆனால் உண்மையை யாராலும் மறக்க முடியாது அப்படின்ற மறுக்க முடியாத ஒரு உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். சரி சொல்லி இதில் என்ன தான் இருக்குது? அதான் நான் பேஸ் வேரியன்ட்லேயே வந்து 120Hz ப்ரோமோஷன் டிஸ்பிளே சைஸ் பெருசாகிருக்காங்க, கிட்டத்தட்ட ப்ரோ டிஸ்பிளே தான் 6. ஆனால் இதுதான் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. கையில் பிடிச்சி நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா இது பக்காவான சைஸில் இருக்குது. 6.3 இன்ச் சைஸ். அதே தான், டிஸ்பிளே சைஸை மட்டும் பெருசாகி நல்ல ஸ்லிம்மாக இருக்குது. நல்ல டிஸ்பிளேங்க, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுலேயே ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்குமே இருக்குது. ஆமாம், ஒரே திடீர்னு நல்லவங்களா மாறுறீங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் எதை வச்சுப்பீங்க? ஒன்றுமே இல்லையே. ஆமாம், சென்டர் ஸ்டேஜ் கேமரா இருக்குது. அல்ட்ரா வைடுமே 48 மெகா பிக்சல் கொடுத்துட்டாங்க. இதுலேயே ரெண்டு கேமராவும் 48 மெகா பிக்சல். இந்த USB மட்டும்தான் 2.0. அது மாதிரி அதானே பார்த்தேன். எங்கடா எல்லாம் ஒரே டைம். இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க? We did the marvelous wonderful thing and we are introducing the most fastest Apple innovation அப்படின்னு லான்ச் பண்ணி அது இன்னும் 2 வருஷத்துக்கு கூட கழிச்சா கூட கொண்டு வர மாட்டானுங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேனே பார்த்தீங்களா, நார்மல் எப்படி வந்துருச்சு. அடப்பாவீங்களா, இப்போதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? சரி நெக்ஸ்ட் அவ்வளோதான். இது எல்லாம் எத்தனை தான் சொல்கிறது, இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். திருப்பி ஐயோ மிஸ்டர் பழம், ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேனே. இப்போ எல்லாத்துலேயுமே 120 கொடுத்துட்டோன்னு வேறு சொன்னீங்களே. ஆனால் போன வருஷம் வரைக்கும் 60 எங்களுக்கு 120 மாதிரி இருக்கும், அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது அப்படின்னு இருந்தீங்களே. அதுக்குன்னா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, அதனால யாருக்கும் வந்து நான் இன்னும் நிறையா தாண்டா பேசினேன், வேலையும் கம்மி பண்ணுறது. அதுக்கு வர மாட்டோம். ஒரு கவுண்டர் கேட்டுக்கிறேன். என்னது 144 ஆனால் அடிச்சு வைப்பாங்க, அடுத்து அடிப்பாங்க. நான் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, சூப்பர் டிடிஸ் ரெடியாக இருக்கிறாங்க. இப்பயே கமெண்ட்ஸ் பறக்கும். ஸோ இந்த 3 ஃபோனில் உருப்படியான ஒரு ஃபோன் அப்படின்னா இதுதான். இப்போ தான் சுட வாங்கிட்டு வந்தாங்க. எவ்வளோடா தம்பி? 82,900 தான். 83,000 சொல்லி அந்த 100 ரூபாய் எனக்கு கம்மி பண்ணி
வேணா விடு 83,000 இந்த ஃபோன் ஒர்த்து. அண்ட் இந்த 2 ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் நீங்கள் ப்ரோரஸ் வீடியோ எடுக்கிறீங்க ப்ளஸ் உங்களுக்கு டெலஃபோட்டோ கேமரா வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த ஃபோன். மற்றபடி எல்லாருக்குமே திஸ் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் மட்டும்தான். அவ்வளோதான் நண்பர்களே. ஸோ இந்த ஃபோனை பற்றி சொல்லலை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீயே சொல்லிட்டியே. நான் இல்லைண்ணா 2 பற்றி பேசுனீங்களே, இதையும் அப்படியே ஒரு வார்த்தை. அதுவும் கலர் வேறு அதுவும் சொன்னி என்ன கலர் இது மறந்துட்டேன். லைட் கோல்டு. ஸோ இது வந்து இப்போ சுட நான் மும்பையிலேருந்து வந்து இறங்கின உடனே பிடிச்சி என்ன ஆஃபீஸ்க்கு இழுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால் ஒரு குயிக்கான ஃபன் அன்பாக்சிங் மட்டும்தான் உங்களுக்காக. இந்த 3 ஃபோனில் என்னென்ன விஷயங்களை டெஸ்ட் பண்ணணும், வேறு எந்தெந்த ஃபோன் கூடலாம் இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்க. அண்ட் மிஸ்டர் பலத்தை எந்த ஃபோனை டெஸ்ட் பண்ண வைக்கலான்னு சொல்லுங்கள். 17 ப்ரோ மேக்ஸா இல்லை 17 அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நீ யார் யூஸ் பண்ணு. யார் வேணாம் தெரியாமல் காமிச்சிட்டேன். யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அவன் ரிவ்யூ கொண்டு வருவார். ஓகே, மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். யார் தான் யூஸ் பண்ணுறது? ஆனால் வேணாண்ணா, எனக்கு ப்ரோ மேக்ஸ் கொடுங்க. இல்லை வாய்ப்பே இல்லை. 16 வச்சே படாத பாடு பட்டேன். இது வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா. அப்ரூவர் ஆன சமயம்